இந்த அற்புதத்தை நான் சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மணி இருக்கும். நான் கதவை திறக்கும்போது இங்கே ஒருத்தர் வெளியே நின்றுட்டு இருந்தார். சரி சரி சரி. அழுதார். ஏங்க என்ன ஆச்சுங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி என் பொண்ணு பிரெயின் டியூமர், அவருக்கு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னார். இங்கே எப்படி கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி டிசைடு இங்கே வந்தேன், சவுண்டு கேட்டுருந்தது, அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த பொண்ணை பார்த்தோன்னே பயந்துட்டேன். ஒரு 18 வயசு பொண்ணு, ஒரு 6-7 வயசு மாதிரி சுருண்டு கிடக்குறான். கண்ணு தெரியல, காது கேட்கல, மெமரி பவர் தான் யாருங்கிறதே மறந்து போச்சு. அவங்க அந்த பிள்ளைய எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க, உட்கார முடியல. ஸ்தோத்திரம் சொல்கிறேன் மனசுக்குள்ள. உள்ளிருந்து ஒரு சத்தம், நான் விடுதலை தருவேன், ஜெபம் பண்ண. அந்த சத்தம் வந்தோன்னே எனக்குள்ள எப்பவுமே அந்த உள்ள ஒரு உணர்வு இருக்கு. நான் பேசுறேன் சொல்லிட்டு உடனே கை வச்சு சுகம் உண்டாவதாக சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு 3 நிமிஷத்துல அந்த புள்ள எந்திரிச்சு உட்காந்துட்டான். உட்காந்து தண்ணி குடிக்க ஆரம்பித்தான், கொஞ்சம் தண்ணி. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் கஞ்சி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா சாப்பிடவே இல்லையா. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 1/2 தோசை சாப்பிட்டேன். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ரெக்கவரி ஆச்சு. அப்புறம் நான் சர்ச்சுக்கு எடுத்துட்டு வந்துருங்க 3 வாரம். பக்கத்தில் கிருஷ்ணானந்தன் டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்தது. அப்போதான் எல்லாம் சொல்றாங்க, பிரெயின் டியூமர் ஆகி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே. இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணா ஒரு 4 மாசம் இருக்கும், இப்படியே விட்டீங்கன்னா ஒரு 3 மாசத்துல அவ இறந்துருவா, ரெக்கார்டே இருக்கு, யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் நாங்க இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு நமக்குள்ள தான் ஃபயர் அக்கினியா ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தில் நிற்கிறோமே, கர்த்தர் செய்வார் வாங்க சொல்லிட்டு 3 வாரம் வந்த பிற்பாடு குடும்பத்தை சர்ச்சுக்கு வர சொல்லி 3 மணி நேரம் ஆராதிச்சோம். ஆராதிச்சுட்டு அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து சொல்லி கொடுத்தோம். சரி சரி. சொல்லி கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடி ஆராதிச்சிட்டு போது கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்துல உணர்த்தினார், அவன் மேல கை வைனார். நான் போய் கை வச்சு ஜெபம் பண்ணேன். அவ உடம்புல இருந்து ஏதோ அவ வெளியில போறதை உணர்ந்தான். அன்னைக்கு சுகமானவ இன்னைக்கு 25 வருஷம் உயிரோட இருக்கிறா.